அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அந்த முருகனின் அருளால் இனிய நாளாகட்டும். வருவதையே முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் கிரகநிலையை பொறுத்து கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் எப்படின்னா ரொம்பவே அன்பான குணம் கொண்டவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி நீங்களே போய் அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவங்கன்னு சொன்னால் நீங்கள் தாங்க. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சம் அடைவார். அதனால் உங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா தகுதியை பிறர் அங்கீகரிக்காத நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டி கொள்வீங்க. மற்றவர்கள் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவங்க தாங்க நீங்கள். பிறரிடம் வேலை செய்தாலுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் அதிகம் விரும்புவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் குறைவாக கிடைச்சாலும் மனதுக்கு பிடித்த வேலையை தான் தேடி விரும்பி செய்வீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவோ இருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல நிலைக்கு உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைப்போது, உங்களுக்கான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள்னே, அஸ்தமம், சித்திரை 1, 2 பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு. கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியனு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயின்னு, புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனின்னு, ராகு தொழிற்ஸ்தானத்தில் குருன்னு, அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன்னு, கேதுன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வீண் அலைச்சல் கூட உண்டாகலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இந்த நேரத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் வரலாம், விட்டு கொடுத்தது போங்க. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் வந்து நீங்கிடும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கடன் கொடுக்கும்போது கவனமாக இருங்க. கடன் வாங்குவவங்க உரிய நேரத்தில் திரும்ப செலுத்திடுவாங்களாங்க, யோசித்து பாருங்க. வாகன வசதி இந்த நேரத்தில் உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீண்ட தூர தகவல்கள் பார்த்தீங்கன்னா நல்லவையாக தான் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலத்தை நீங்கள் இப்போது அனுபவிக்கலாம். அலுவலக விவகாரங்களை சாமர்த்தியமாக நடந்துக்கோங்க. எல்லாவற்றிலும் சமாளித்து முடிக்கக்கூடிய திறன் இப்போது உங்களுக்கு அதிகரிக்கும். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பாதுகாக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களின் திறமை பார்த்தீங்கன்னா பளிச்சிடுன்னு நேரமாக அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய பார்த்தீங்கன்னா ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க. பாடங்களை கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சாதிரியமும் அறிவுத்திறனும் இப்போது அதிகரித்து இருக்குங்க. எதை செய்வதும் எதை விடுவதுன்னு மன தடுமாற்றம் உண்டாகலாம். அதுவே பார்த்தீங்கன்னா பின்பு நீங்கிடுங்க. எதிர்பாராத பணவரவு தாமதப்படும். திடீர் சோர்வு உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களிடம் உங்களோட செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானமாக எடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டும் விதத்தில் அமையும். கோபத்தை தணித்து செல்வது தான் நல்லது. பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்கிடுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா முயற்சிகள் சாதகமான பலனை பெறும். அரசியலில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் உள்ளவங்களுடன் வாக்குவாதங்களை ஏற்படலாம். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி முக்கிய முடிவுகள் எடுக்க நினைத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எடுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்க
எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இப்போது சாதகமான பலனை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலை நீங்கள் சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க. வேலை தேடுபவங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைத்திடும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை நீங்கி சகஜ நிலை இனி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கிடுங்க. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியும் நீங்கள் பெறுவீங்க. எதிர்பாராத உதவிகள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும். நீண்ட தூர தகவல்கள் பார்த்தீங்கன்னா சாதகமானதாக அமையும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம். அந்த பார்த்தீங்கன்னா வருகின்ற ஐப்பசி 30 நாளுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, உங்கள் ராசியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் செவ்வாயின்னு, புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனின்னு, லாபஸ்தானத்தில் குருன்னு, அயனசைன போகஸ்தானத்தில் கேதுன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் புத்தி சாதுரியத்தை நீங்கள் பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. செயல்திறன் உங்களுக்கு இப்போது அதிகரித்து காணப்படுங்க. ஆனாலும் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் நீங்கள் பெறுவீங்க. பிரச்சனைகளை பேசியே தீர்த்திடுங்க, அப்போது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கிடைத்திடும். எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்துக்கோங்க. அமைதியை பின்பற்றுங்க. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமான பலனை பெறும். பிள்ளைகளால் பெருமை இப்போது உங்களுக்கு வந்து சேருங்க. பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்த்திடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி குறைய தொடங்கும். மனதில் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனை இனி உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற நண்பர்களுடைய உதவி நீங்கள் இப்போது கிடைத்திடும். வீண் செலவை குறைத்துக்கோங்க, அதுதான் நல்லது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை பெறும். கடன் பிரச்சனைகள் இனி தீர்ந்திடுங்க. எதிர்ப்புகள் அனைத்து அகலும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த விதத்தில் இருந்த போட்டிகள் இனி நீங்கிடும். அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை நீங்கள் இப்போது முடித்து வைக்கலாம். நண்பர்களோட மனத்தங்கள் வருத்தம் ஏற்படலாம். யாருக்கும் சர்ச்சை கையெழுத்தை போடுவதை தவிர்த்திடுங்க. வேலையாட்களாக பிரச்சனைகள் வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாத பொருட்கள் உங்களுக்கு திருட்டு போகலாம். பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தை ஆழ்த்திடாதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ரொம்ப கவனத்தை செலுத்தாதீங்க. பயிற்சினால் அது சாத்தியமாகிடுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஓரளவு சோதனைகள் பின்னர் தாங்க வெற்றி பெறும். அடுத்ததாக வரக்கூடிய அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை திட்டமிட்டு செய்தீங்கன்னா வீண் பணப்பிரச்சனை சிக்கிக்கொள்ளாமல் இருக்கலாம். புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது தாங்க நல்லது. வேலையில் இருந்து வந்த பழு கொஞ்சம் கொஞ்சமாக இனி குறைய தொடங்கும். அதில் இருந்து வந்த சுணக்க நிலையை இனி மாறுங்க. வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்து சேரும். சித்திரை 1, 2 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வசிப்பவங்க நாடு திரும்பி இங்கேயே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இனி இருக்காதுங்க. இருந்த இடமே தெரியாமல் போயிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு உங்களுக்கு கிடைத்திடுங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நன்மையாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் உயர்ந்திடுங்க. பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள், உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் அருளை பெறுவதற்கு நீங்கள் பெருமாளை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. நீங்கள் சனிக்கிழமையில் பெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அளவில்லாத பலனை பெறலாம். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது பொருளாதார ரீதியான ஏற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த பதிவில் கன்னிராசி நண்பர்களுக்கு வருகின்ற
அடுத்த 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கன்னிராசி நண்பர்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கன்னிராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.